வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் இறைவனை வேண்டுகிறேன். நான் ஒரு சின்ன பதிவு. நான் இப்போ தற்சமயமா வந்து திருவண்ணாமலை போயிருந்தேன். ரொம்ப நாள் ஆசை எனக்கு. திருவண்ணாமலை போகணும் அப்படின்ட்டு. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அந்த சிவபெருமான்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். எப்போ என்ன உன் சன்னதிக்கு கூப்பிடுவ கூப்பிடுவேன்ட்டு வேண்டிட்டே இருப்பேன். அது தற்சமயம் நடந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே கிரிவலம் போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, அன்னைக்கு கிளம்பி போயிட்டோம். அங்க போனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு ராஜகோபுரத்துலேருந்து ஆரம்பிச்சோம் கிரிவலத்த. ரொம்ப சந்தோஷமா, மன அமைதியோட போகணும்னு நெனச்சுட்டே இருப்பேன். முன்னெல்லாம் நெனைப்பேன், நான் எப்ப போனாலும் அங்க மௌன விரதத்த கடைப்பிடிச்சு நான் போகணும் அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தேன். கரெக்ட்டா அன்னைக்கு வந்து நான் சனிக்கிழமை. அன்னைக்கு நான் எப்பவுமே நான் மௌனம் விரதம் இருப்பேன். அந்த நாள் எனக்கு அமைஞ்சிருச்சு. அன்னைக்கு வந்துட்டு பௌர்ணமின்ட்டு. அதனாலே நானு கிரிவலம் போனோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்காதமா அமைஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ரொம்ப மகிழ்ச்சியோட நான் ஆரம்பிச்சேன் அந்த பயணத்த. ஆனா, அங்க இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டப்பட் கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா, பின்னாடி வரவங்கலாம் ஒரே சத்தமா பேசிக்கிட்டு, அம் தேவையில்லாத கதைகள் வந்து பேசிக்கிட்டு, அவங்கள பத்தியும், இவங்கள பத்தியும் அதெல்லாம் பேசிக்கிட்டு, அங்கங்க நின்னு வாங்கி சாப்பிட்டுட்டு, இந்த மாரிலாம் நெறையா பேர் இருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன் இப்படி அ ஒரு சத்தமா தேவையில்லாத பேசுறாங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சு எனக்கு. எல்லாருமே அமைதியா வந்தோம்னா நல்லாருக்குமே! இந்த இடமே அமைதியான இடம். திருவண்ணாமலை நெனச்சாவே முக்திங்கிறாங்க. அந்த மண்ண மிதிக்கிறப்போ எவ்ளோ ஒரு இதா இருக்கும் உடம்பு. அத வந்து நம்ம அத ஏற்படுத்திக்க கூடாது. ஏன் இவங்கலாம் இப்படி இருக்காங்கன்னு தோணுச்சு. நெறைய நானும் வீடியோலாம் பார்த்துருக்கேன். அப்போ வந்து அவங்கலாம் சொல்லி அடிகளார் வந்து சொல்லுவாங்க. அங்க வர்றப்போ அமைதியா வாங்கன்ட்டு. ஆனா வந்துட்டு, அங்க போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அவங்க சொன்னதுல இவ்ளோ அர்த்தம் இருக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பா அது ரொம்ப நிறைவா இருந்தது எனக்கு. ஆனா இது ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான். ஸோ கண்டிப்பா நீங்க வாங்கிலாம் சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லல. நம்மனால முடிஞ்ச வரைக்கும் அ எ அமைதியா சுத்தி நடந்து வரலாமே! அதத்தான் நான் கேட்குறேன். நம்ம என்னதான் சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் காலங்கள்ல வந்துட்டு டேப்லெட் எடுத்துக்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா, இப்போ இருக்கிற காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் இருக்கத்தான் செய்யுது. அதனால வந்துட்டு அந்த காலகட்டங்கள் வர வரைக்கும் நம்ம இத கடைபிடிக்கலாமே! அப்படின்னு தான் நான் கேட்டுக்கொள்றேன். மாத்திரை எடுத்துக்கிற மாரி இருந்தா கண்டிப்பா நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அத தவிர்க்கவே முடியாது. அதுவரைக்கும் நம்ம இத கடைபிடிக்கலாம்ல. அ அதனால தான் கேட்குறேன். அப்படியே அமைதியா போயிட்டா